Hello guys, welcome to TKS Masters. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள் தான் பார்க்க போறீங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024-25 ஓட ஒரு டைம் டேபிள் தான் பார்க்க போறீங்க. அஃபிஷியல் டைம் டேபிள், அதாவது 11th 12th டைம் டேபிள் தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டைம் டேபிளாக இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கட்டும், நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். டெய்லி 2 வீடியோனா போடுறோம் எஜுகேஷன் சம்மந்தமாக, அதாவது எக்ஸாம் சம்மந்தமாக. மற்றது எது போட்டாலையும் 2 வீடியோனா எஜுகேஷன், அதாவது எக்ஸாம் சம்மந்தமாக போடுறோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவனும் நம்ம சேனலை தெரிஞ்சுக்கிட்டும், டெய்லி அவனும் யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், அவங்களும் இந்த டைம் டேபிள் பார்ப்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு சப்போர்ட்டு, அதை தான் நம்ம கேட்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எக்ஸாம் வந்து சொல்லிட்டாங்க, டேட்டு 18 ஸ்டார்ட் ஆகுது. 18/9/2024 வெனஸ்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தமிழ், அதாவது 11th இங்கிலீஷ் 12th தமிழ் அப்படி ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம். வந்து ஒன் டேக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான். பட் ஆனால் டைமும் நம்ம கொடுத்துருப்போம், கீழே பார்க்கலாம். அடுத்து 19 வந்து தேர்ஸ்டே வந்து தமிழ் இங்கிலீஷ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொடுத்தா அப்புறம் தமிழ் கொடுத்துருக்காங்க 11th. அதே மாதிரி 12th தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 29/2024 ஃப்ரைடே, அதாவது கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி 12th ஃபிசிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் 23/9 பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது சாட்டர்டே சண்டே வந்து லீவு. அதனால் நீங்கள் எக்ஸாம் இல்லை, ரிவிஷன் டைம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ், அதாவது 23 வர எக்ஸாமுக்கு ரிவிஷனாக இருக்கும். அது 23 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்களே பார்த்துங்க. கெமிஸ்ட்ரி வருது, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24/9/2024 டியூஸ்டே, அதாவது ஹிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, நியூட்ரிஷன், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், அதாவது நர்சிங் வந்து ஒகேஷ்னல் குரூப்புக்கான நர்சிங் எக்ஸாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறமா பொலிட்டிக்கல் சயின்ஸ். நர்சிங்கான ஜென்ரல் எக்ஸாம் வந்து அதுக்கு அடுத்து 12th இருக்கும். ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த நாள் 25/9/2024 வெனஸ்டே, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், நர்சிங்கான ஜென்ரல் எக்ஸாம் 11th ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், இதுவும் 11th. அடுத்து 12th பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் இதெல்லாம். அடுத்து ஃபைனலான எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 26/9/2024 தேர்ஸ்டே, மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ். இது வந்து 11th. அன்றைக்கி 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஜுவாலஜி, அதாவது ஹிஸ்ட்ரி, நியூட்ரிஷன், டயடிட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், நர்சிங்கான ஒகேஷ்னலுக்கான ஒரு நர்சிங் எக்ஸாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைமுன்னு கொடுத்துருந்தா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 11th 2:15 ஸ்டார்ட் பண்ணி மதியானம், அதே மாதிரி 5:15 ஈவினிங் முடியுது. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா 10:15 மார்னிங் ஸ்டார்ட் ஆகி 1:15 ஆஃப்டர்நூன் முடியுது. பார்த்துங்க, டைம் இதுதான். அடுத்து போர்ஷன் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024-25 அதாவது போர்ஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து தமிழுக்கு வந்து லெசன்ஸ் எத்தனை லெசன்ஸ்னால் ஃபஸ்ட் இயர் ஆரம்பித்து 6th இயர் வரையும். இங்கிலீஷ்க்கு வந்து ஃபஸ்ட் லெசன் டு 4th லெசன், மேக்ஸுக்கு ஃபஸ்ட் லெசன் டு 6th லெசன், ஃபிசிக்ஸுக்கு ஃபஸ்ட் லெசன் டு 7th லெசன். அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 11, 12 இந்த லெசன்ஸ். அடுத்து பயாலஜிக்கு பாட்னியில் 1 to 5, ஜுவாலஜியில் 1 to 8, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 to 8, காமர்ஸுக்கும் 1 to 15, எக்கனாமிக்ஸுக்கு ஃபைனலாக 1 to 8. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம உங்களுக்கு எதனா வீடியோ என்ன சொல்லுங்கள், நம்ம அதையும் போடுவோம். அடுத்தடுத்த வீடியோவாக நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனலில் போட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ண, ஸ்டே டியூன் பாருங்கள். தேங்க்யூ. இந்த டைம் டேபிளுக்கான பிடிஎஃப்பும் அந்த போர்ஷனுக்கான பிடிஎஃப்பும் நான் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். நான் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் எல்லாமே இமிடியேட்டாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.